Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் நாம போடக்கூடிய கரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நாளைக்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த நேரத்துல நாம அதாவது நாளைக்கு எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நாளைக்கு நம்ம வந்து எக்ஸாம் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா எக்ஸாமை பார்த்து பயப்படுறோம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா நம்ம இருக்கிறோம். சரியா? இந்த ரெண்டு விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்போ ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லும் போது நம்ம பயப்படக்கூடாது. முதல் உங்களோட பயத்தை வந்து என்ன பாத்தீங்கன்னா எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் தானே அந்த எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாவும் நம்ம இருக்கக்கூடாது. சரியா? அதாவது டோட்டல் அப்படின்னு நம்ம கன்சர்ன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து தமிழ் எக்ஸாம் நமக்கு ரொம்ப முக்கியமானதா, இங்கிலீஷ் எக்ஸாம் நமக்கு ரொம்ப முக்கியமானதா. அப்ப நீட் அண்ட் கிளியரா நீங்க நினைச்சு பார்த்தா பிரசன்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது உங்களுக்குள்ள தமிழ் எக்ஸாம் நம்ம சொன்னோன்னே அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு வந்து மார்க் வந்து குறைவா தான் வரும், ஏன்னா எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இல்லை, அதனால மார்க் வந்து எனக்கு குறைவா தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இப்படி வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே வந்து பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ வந்து நான் போட்டுக்கேன். அதுக்கு அதில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹேண்ட் ரைட்டிங்க்கும் உங்களோட மார்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க எழுதக்கூடியதை நீங்க வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து 4 மார்க் கொஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, இல்ல 6 மார்க் கொஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, நீங்க எழுதக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெளிவா பாயிண்ட் போட்டு நீங்க எழுதுனீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்க நல்ல மார்க் வந்து என்ன ஸ்கோர் பண்ணிடலாம். இங்கனக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து எந்த ரோல் பிளேயும் பண்ணாது. அப்ப நாளைக்கு நல்லபடியா அமைதியா நீங்க அதாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க பாத்தீங்களா, இந்த பேப்பர் தான் உங்களுக்கு, இந்த கொஸ்டின்ஸ் தான் நாளைக்கு வந்து எக்ஸாம்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான சூழ்நிலையில் நினைச்சு பாத்தீங்கன்னா போங்க. நல்லபடியா நீங்க எக்ஸாம் எழுதுங்க. நம்ம சேனல் வந்து எப்பயுமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம். சரியா? கண்டிப்பா நீங்க எல்லா பேருமே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். உங்க பேரண்ட்ஸுக்கு உங்க மார்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா உங்க பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்க கொடுக்க போறீங்க. அந்த கிஃப்டை பார்த்து உங்க பேரண்ட்ஸ் வந்து நல்லபடியா அதாவது மகிழ்ச்சியா அவங்க எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சேனலோட ஆசை விருப்பம் கூட. நாளைக்கு நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரேயர் எப்பயுமே உங்க கூட இருக்கும். சரியா? ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.